Welcome to ASCII Education channel. இந்த வீடியோல நம்ம control structures in Python பத்தி பார்க்க போறோம். So இது வந்து part 2 வீடியோ. Already part 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல வந்து if else, if else அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். So இந்த வீடியோல நாம looping constructs பத்தி பார்க்க போறோம். So iteration or looping constructs னா என்னன்னா ஒரு set of statements or a block of code வந்து நம்ம multiple times அதாவது repeatedா multiple times execute பண்றதுக்கு நாம இந்த iteration or looping constructs வந்து யூஸ் பண்ணுவோம். So இங்க பாத்தீங்கன்னா that set of statements can be executed for several times and that in that case நம்ம வந்து for loop யூஸ் பண்ணுவோம் generally and till the condition is satisfied ஒரு set of statements execute பண்ணோம்னா அந்த சமயத்துல நம்ம வந்து while loop யூஸ் பண்ணுவோம். So வாங்க இந்த looping constructs பத்தி டீடைலா படிக்கலாம். So what a loop statement is அப்படின்னா a loop statement allows to execute a set of statement or group of statements multiple times. So repeatedா multiple times ஒரு set statements execute பண்றதுக்கு நம்ம loop statement யூஸ் பண்ணுவோம். So Pythonல there are only two types of looping constructs. அது என்னன்னு பாத்தீங்கன்னா while loop and for loop. So first while loop பத்தி பார்க்கலாம். while loop பாத்தீங்கன்னா அந்த செட் ஒரு block of code வந்து repeatedா until a condition is met ஒரு condition கொடுத்து செக் பண்ணி அது satisfy ஆகுற வரைக்கும் ஒரு set of statements execute பண்றதுக்கு நம்ம while loop யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த while loop யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் an empty check loop. அப்படின்னா என்னன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணோம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து அந்த லூப்புக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ தட் வி கால் தட் ஆஸ் அன் என்ட்ரி செக் லூப். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் இந்த லூப்பை விட்டு அந்த கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும், கண்ட்ரோல் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா while condition and statement block 1 இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம ஒரு ஆப்ஷனல் எல்ஸ் பிளாக் எழுதலாம். அந்த எல்ஸ் பிளாக்குக்கு அந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த எல்ஸ் பிளாக் இல்லாத பட்சத்தில் இந்த while கன்ஸ்ட்ரக்டை ஃபாலோ பண்ணுற எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து போயிடும். ஸோ இதில் நம்ம while லூப்பில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த கண்டிஷனில் நம்ம ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் வேரியபிளை லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த while அந்த கீவேர்ட் கொடுத்து நம்ம while லூப் எழுதுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த இனிஷியல் வேல்யூலேருந்து நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். அண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். இந்த ஸ்டேட்மெண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சு அடுத்த ஹைட்ரேஷனுக்கு நான் இந்த கண்ட்ரோல் வரத்துக்குள்ள அந்த கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ வித் அ நியூ அப்டேட்டட் வேல்யூ அந்த கண்ட்ரோல் வேரியபிள் வச்சு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ அகெயின் ட்ரூ இருக்க பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் அப்டேஷன், அகெயின் செக்கிங் த கண்டிஷன். இஃப் இட் இஸ் ட்ரூ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த கண்ட்ரோல் வந்து எக்ஸிட்ஸ் த லூப். ஸோ இப்படி தான் வந்து while loop எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு while loopக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஹலோ வேர்ல்டுன்றதை நம்ம வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த while loop எழுதியிருக்கு. ஸோ சே 5 டைம்ஸ் நம்ம எழுதினோன்னா தென் வி ஆர் ஸ்டார்டிங் வித் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ வச்சு ஒரு கவுண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கண்ட்ரோல் வேரியபிள் ஐ அண்ட் அதோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே வந்து while ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ while i is less than or equal to 5. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ i வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் எடுக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காக இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த while loopக்குள்ளே இருக்குது. அண்ட் there is also an updation statement i equal to i+1ன்றது, அதாவது இந்த கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். திஸ் தி அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட், அதுவும் இந்த while loopக்குள்ளே எழுதியிருக்கும். ஸோ இந்த அப்டேட் ஆன பிறகு அகெயின் இட் செக்ஸ் த கண்டிஷன், லூப்புக்குள்ளே என்டர் ஆகும். இஃப் இட் இஸ் ட்ரூ அகெயின் அப்டேஷன், அகெயின் கண்டிஷன் செக்கிங்,
if it is true, enters the loop. So இது வந்து repeatedly execute ஆயிட்டே இருக்கும். Once the condition false ஆகிற பட்சத்தில் there is another one print statement that follows this while construct. அதில் என்ன ஆகும்னா end of loop என்ற statement வந்து print ஆயிருக்கு. So இது எப்படி execute ஆகுதுன்னு முதல்ல பார்க்கலாம். So output will be like this. So starting value I will be 1 and I ஓட value is true. So true ஆகிற பட்சத்தில் first it enters the loop hello world அப்படின்றது print ஆயிருக்கு. Then I becomes 2 and அதோட அந்த new value எடுத்துக்கிட்டு it goes and check whether the condition is true. Now 2 is less than or equal to 5 அப்படின்னு check பண்ணது. The condition is true. So hello world gets printed. So loop குள்ள enter ஆகி இந்த hello world வந்து second time print ஆகுது. Then the updation statement get executed. I becomes 3. So அதோட value condition check பண்ணும்போது the answer is true. So enters the loop hello world third time print ஆகுது. அதுக்கப்புறம் I ஓட value becomes 4 and அதோட condition check பண்ணும்போது the answer is true. So fourth time வந்து loop குள்ள enter ஆகிட்டு hello world print ஆகுது. Again I becomes 5 and 5 value இருக்கும்போது it is equal to 5. So 5 is equal to 5 என்ற condition true ஆகுது. So it enters the loop and hello world gets printed for the fifth time. Now அது கீழே இருக்கிறது updation statement I become 6. Again it goes to the condition checking. So அங்க போகும்போது 6 less than or equal to 5 and check பண்ணும்போது now the condition becomes false. So இந்த டைம்ல தான் வந்து இந்த loop வந்து exit ஆகும். control வந்து exit ஆயிட்டு it goes to the statement following the print while construct. So அதில் இந்த print statement தான் execute ஆகும். So இந்த print statementல என்ன இருக்குன்னா end of loopன்றது இருக்கு. So அதுதான் வந்து இங்க print ஆகும். So this is how a loop gets executed. So one more எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 15 பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த லூப் கன்ஸ்ட்ரக்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 அண்ட் வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ 10லேருந்து 15 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் இருக்கும். 10, 11, 12, 13 அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கிட்டு இட் கோஸ் இன்சைட் த லூப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இந்த ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 10ன்றது பிரிண்ட் ஆகிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா there is something called end is equal to within சிங்கிள் கோட்ஸில் /t அப்படின்றது இருக்கு. யூஸ்வலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இட் கெட்ஸ் பிரிண்டட் வாட் எவர் வித்தின் த ப்ராக்கெட் அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆன பிறகு அந்த கண்ட்ரோல் அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஸோ அதுக்கு அடுத்த வர பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எது கொடுத்துருந்தாலும் அது அடுத்தடுத்த லைனில் தான் வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரே லைனில் கண்டினியூஸாக நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்து எண்டை வந்து இட் இஸ் நாட் நியூ லைன். அதுக்கு பதிலாக வந்து எண்ட் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்ச அந்த எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்குறோம். ஸோ /t எஸ்கேப் சீக்வன்ஸ். இது வந்து நம்ம ஏற்கனவே டோக்கன்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கோம் வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 less than or equal to 5 and செக் பண்ணுது. the value is true. ஸோ 10 gets printed in the output screen. ஸோ இது வந்து output screen நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 10 print ஆயிருக்கு. now I takes the new value அப்டேஷன் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே வந்து I takes the new value 11. So 11 again goes and gets checked in the condition. So 11 less than or equal to 15 and true ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து 11 பிரிண்ட் ஆகும். 11 பிரிண்ட் ஆன பிறகு என்ன ஆகணும். ஸோ ஐயோட வேல்யூக்கு பதிலாக 11 அதுக்கப்புறம் end is equal to /t அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து the cursor will wait here. இந்த இடத்துல வெயிட் பண்ணும். ஸோ now I takes the value 12. ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. the condition is true. ஸோ print 12, ஒரு டேப் ஸ்பேஸ். ஸோ என்ன ஆகும்னா ஒரு 12 வந்து இந்த இடத்துல கர்சர் இருக்குன்னு சொன்னாலே. ஸோ அந்த இடத்துல 12 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணும். அடுத்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு கர்சர் இங்கே வெயிட் பண்ணும். ஸோ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 13. ஸோ 13 வந்து இட் கோஸ் இயர்.
13 less than or equal to 15 வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ கர்சர் எங்கே வெயிட் பண்ணதோ அந்த இடத்துல தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்ட் 13 கமா இந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு டேப் ஸ்பேஸ். ஸோ டேப் ஸ்பேஸ் கொடுத்து கர்சர் வில் வெயிட் ஹியர். இந்த இடத்துல கர்சர் வெயிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா I14. ஸோ தட் இஸ் ட்ரூ. ஸோ அந்த எங்கே வெயிட் பண்ணதோ அந்த இடத்துல 14 print ஆகிட்டு again ஒரு tab space கொடுத்து இந்த இடத்துல வெயிட் பண்ணும். So now I takes the value 15. 15 is equal to 15. So condition true ஆகும். ஸோ எந்த இடத்துல வெயிட் பண்ணது பாருங்கள் அதே இடத்துல தான் வந்து அந்த 15 வந்து பிரிண்ட் ஆகிட்டு now there is a tab space. ஸோ tab space வந்து இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல கர்சர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து எது பிரிண்ட் பண்ணணும் அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். ஸோ the cursor is waiting here. ஸோ இப்போ அடுத்து I வேல்யூ பார்த்தோன்னா it takes the value 16. ஸோ 16 போகும்போது என்ன ஆகும்னா the condition becomes false. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் என்ன சொன்னேன்னா இந்த கண்ட்ரோல் வில் கோ டு த எல்ஸ் பார்ட் இஃப் தேர் இஸ் எனி எல்ஸ் பார்ட். ஸோ இங்கே எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால கண்ட்ரோல் கோஸ் டு த எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன பிறகு கோஸ் டு த எல்ஸ் பார்ட். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் I வந்து லூப் எக்ஸிட் கமா அந்த ஐக்கு பதிலாக இந்த 16ன்றது ரீப்ளேஸ் ஆகும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே பிரிண்ட் ஆகும்னா நம்ம எங்கே பார்த்தோன்னா கர்சர் இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதே லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் நமக்கு வந்து நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணுன்ற பட்சத்தில் நம்ம அந்த கண்ட்ரோல் அவுட் அந்த கன்சோலில் இருக்க கர்சரோட கண்ட்ரோலில் நம்ம இங்கே வந்து கொண்டு வரணும். கன்சோல் இருக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் இருக்க அந்த இது இருக்குல்லையா கர்சர் அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே அந்த \n அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே எஸ்கேப் சீக்வன்ஸ் தான். \n இட்ஸ் அ நியூ லைன் அர்த்தம். ஸோ என்ன ஆகும் இந்த லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா \n இருக்குது. ஸோ நியூ லைனுக்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்க கர்சர் வந்து இட் கம்ஸ் இயர் அண்ட் வெயிட்ஸ் இயர் நியூ லைன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் I வந்து லூப் எக்ஸிட் is 16 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்போட பார்த்தீங்கன்னா அதுவும் while loop மாதிரியே தான். இட் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் என்ட்ரி செக் லூப். ஸோ கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூ ஆகிற பட்சத்தில் தான் வந்து கண்ட்ரோல் வந்து லூப்புக்குள்ளேயே வந்து என்டர் ஆகும். அண்ட் இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் and the set of statements to be executed with here has to be given here. and இதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் else block இருக்கு. ஸோ இந்த லூப் எக்ஸிட் ஆனவுடனே it goes to the else part if it is present. otherwise வந்து வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இது ஃபார் கன்ஸ்ட்ரக்டை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு இந்த கண்ட்ரோல் போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த கண்ட்ரோல் வேரியபிள் கவுண்டர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் கண்ட்ரோல் வேரியபிள் அண்ட் while loop மாதிரிலேயே எதனா வந்து இங்கேயுமே வந்து கவுண்டர் வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். இந்த இடத்துல சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் தி ஸ்டார்ட் இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ சீக்வன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு அந்த வேரியபிள் கவுண்டர் வேரியபிள் எதில் ஸ்டார்ட் ஆகணும் அதோட இனிஷியல் வேல்யூ அண்ட் எதில் முடியணும் லாஸ்ட் வேல்யூ ஃபைனல் வேல்யூ வரைக்கும் கொடுக்கணும். அண்ட் அப்டேட்டட் வேல்யூ அப்டேஷன் வேல்யூவும் கொடுக்கணும். அது இன்க்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை டிக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த அதாவது +1 +2 அந்த மாதிரி ஒரு அப்டேஷன் வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம். இல்லை மைனஸ் வேல்யூ கொடுத்து டிக்ரிமெண்ட் ஒரு வேல்யூலேருந்து அடுத்தடுத்த வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து சீக்வன்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபார் லூப் வந்து இட் யூசஸ் தி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இந்த சீக்வன்ஸுக்கு பதிலாக ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சீக்வன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா இட் ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. ஸோ நம்ம ஒரு ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அது வந்து அந்த வேல்யூஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை தானாகவே ஜென்ரேட் பண்ணிடும் இந்த ரேஞ்சு. அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேல்யூ ஸ்டில் ஸ்டாப் -1. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ஜென்ரேட்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். இது மறக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ அது வரைக்கும் அந்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூக்கும் அந்த லூப்பை வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும்.
அதுக்கு முன்னாடி இந்த சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். அது எப்படி எழுதுவோம்னா ரேஞ்ச் ஆஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் பேரந்தசிஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் ஸ்டாப்பிங் வேல்யூ, த ஃபைனல் வேல்யூ இஸ் இனிஷியல் வேல்யூ, இஸ் த ஃபைனல் வேல்யூ அண்ட் இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கணும். இது வந்து ஆப்ஷனல், அதனால ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எப்பவுமே எழுதுவோம். ஸோ இது ஆப்ஷனல் அப்படின்னா இது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டெப் வேல்யூ கொடுக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே ரேஞ்ச் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 1,30,1. ஸோ 1 இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் ஸ்டாப் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் -1, அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் இந்த 1 வச்சு வந்து அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 13 கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முந்தின வேல்யூ அதை தான் வந்து இந்த ஸ்டாப் -1ன்றது டினோட் பண்ணுது. இட்ஸ் நாட் -1, லிட்டரலாக -1 கிடையாது. அது வந்து ஸ்டாப்புக்கு முந்தின வேல்யூ அப்படின்றத தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வந்து இது ஸ்டாப் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 29. ஸோ அடுத்தது வந்து ரேஞ்ச் ஆஃப் 2,30,2. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 2 அண்ட் அப்டேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 4 6 8 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப்புக்கு முந்தின வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 28. ஸோ 28 தான் வந்து லாஸ்ட் வேல்யூவா ஃபைனல் வேல்யூவா இருக்கும். அடுத்தது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30,3,-3ன்னு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 30 அண்ட் இங்கே அப்டேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ டிக்ரிமெண்ட் ஆகும்போது 30 இஸ் த இனிஷியல் வேல்யூ, அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும்போது 27. ஸோ 30 - 3 27, -3 27 - 3 24, அப்புறம் 21, அப்புறம் 18, அது மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப்புக்கு முந்தின வேல்யூ தான் வந்து லாஸ்ட் வேல்யூ ஃபைனல் வேல்யூ. ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு முந்தின வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டே வரும்போது நமக்கு 3க்கு முந்தின வேல்யூ வந்து 6. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப்பிங் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் 20ன்னு இருக்குது. ஸோ இந்த 20ன்றது ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குற பட்சத்தில் இட் டேக்ஸ் ஆஸ் தி ஸ்டாப்பிங் வேல்யூ. இந்த ஸ்டாப் வேல்யூவாக தான் இது எடுத்துக்கும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஸ்டார்டிங் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ வில் பி 0 அண்ட் டிஃபால்ட்டாக அப்டேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்னு சொன்னேன், ஸ்டெப் வேல்யூ என்னவா இருக்கும்னு சொன்னேன் 1ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 0 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப்பிங் வேல்யூ 20னா ஸோ ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கும், ஸ்டாப்புக்கு முந்தின வேல்யூ. ஸோ ஸ்டாப்புக்கு முந்தின வேல்யூ பார்த்தீங்கன்னா 19. ஸோ இதுதான் வந்து இதோட ரேஞ்ச். ஸோ ஃப்ரம் 0 1 2 3 இட் கோஸ் ஆன் டில் 19. இதுதான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தட் இஸ் ஜென்ரேட்டட் by this range function. So range function பார்த்தீங்கன்னா it generates a list of values from starting value using the updation value till a value lesser than the stop value. அதாவது stop வேல்யூக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் இருக்க வேல்யூஸ் வரைக்கும் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஐ திஸ் இஸ் தி control variable. So for I in range of 2, 10, 2. So starting value is 2, updation value is 2. So stopping value 10 கொடுத்திருக்க. So final value என்னவா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். And print of I comma end is equal to, so நான் சொன்ன print statement it always prints and goes to the next new line. அடுத்த print வரும்போது நியூ லைன்ல போகும், லூப்ல வரும்போது அதை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ஒரு end equal to ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு blank space தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேல்யூக்கு அடுத்த வேல்யூக்கு ஒரு blank space வச்சு நம்ம வந்து print பண்ணிட்டே போக போகிறோம். and there is an else part. so else statementல end of loop அப்படின்ற print statement இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஸோ அதுக்கு முன்னாடி there is something very important which we have to note. இங்கே பார்த்தீங்கன்னா indentation is important in loop. it not only in loop, in other control structures also. ஏன்னா வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து parenthesis யூஸ் பண்ணுவோம். ஸோ C++, ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸோ இல்லை சப் பிளாக்ஸோ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம parenthesis யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தன் பொறுத்த வரைக்கும் it is only indentation that is used for representing the block of code. ஸோ ஃபாருக்கு உள்ள வர ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 tab space கொடுத்து
சாரி ஒரு டேப் ஸ்பேஸ், அதாவது 4 blank ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எழுதிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு இந்த லூப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ வேறு எதாவது நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஒரு டேபுக்கு கீழே அப்படியே கண்டினியூஸாக எழுதிட்டே வருவோம். ஸோ இந்த லூப் முடியுதுங்க. ஸோ அது கீழே இருக்க எல்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இன்டென்டேஷன் இதோட இதிலே வரணும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட் உள்ள வர ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டேப் ஸ்பேஸ்க்குள்ளே கொடுத்து இன்டென்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ பைத்தனில் இன்டென்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன ரேஞ்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் 2, ஸோ 4, அடுத்தது 6 and final value will be 8. So இதுதான் வந்து list of values that is generated using this range function of range of 2, 10, 2. So இந்த ஒரு வேல்யூக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட வேல்யூ வந்து 2 எடுத்துக்கும். ஸோ 2 எடுத்துட்டு இட் கோஸ் இன்சைட் print I. ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ print I, ஸோ print 2 and a blank space. ஸோ blank space print ஆகி ஒரு blank space கழிச்சு cursor will be waiting here. So cursor will be waiting here. So அதுக்கப்புறம் லூப் அகெயின் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 வச்சு இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. இட் டேக்ஸ் த நெக்ஸ்ட் வேல்யூ இன் த ரேஞ்ச். ஸோ ஜென்ரேட்டட் வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 எடுத்துகிட்டு உள்ளே போகுது. ஸோ அகெயின் print of I. ஸோ 4 print ஆகிட்டு ஒரு blank space கழிச்சு இந்த cursor will be waiting here. ஸோ இந்த லூப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இட் கோஸ் இன்சைட் த லூப். ஸோ 6 எடுத்துகிட்டு போகும்போது இட் prints 6 and a blank space. So 6 முடிஞ்சிடுச்சு. Then it takes the value 8 and gets inside. So 8 print ஆகிட்டு then there will be a blank space. So இந்த இடத்துல blank space அப்புறம் the cursor will be waiting here. Then it goes back to the condition. இங்க வந்து மறுபடியும் செக் பண்ணுது. We are done with the range. So இந்த loop construct வந்து இங்க முடிஞ்சிடுச்சு. So the control goes to the else part which is following the loop construct. So இந்த else partக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா print \n. ஸோ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது கொடுக்கலன்னா இங்கேயே வந்து வாட் எவர் இஸ் கிவன் இந்த print statement will be printed here in the same line because the cursor is waiting here in the console output screenல cursor இங்க இருக்கு நமக்கு. ஸோ we need to bring it to the next line. அதனால நம்ம \n யூஸ் பண்றோம். ஸோ print \n. ஸோ control comes here. அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த நியூ லைன்ல print ஆகுது. ஸோ this is how this for loop works. Range can also take values from string, list, dictionary, etc. So இந்த range functionல வந்து நம்ம set of values நம்ம numerical values தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. It can also take values from string. It can also take values from a list, இல்ல dictionary, இல்ல tuple. அந்த மாதிரி நம்ம வந்து Python specific data types இருக்குல்ல அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இந்த நோட்க்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி எப்படி இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபார் லெட்டர். ஸோ லெட்டர் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோல் வேரியபிள் நேமை வந்து நான் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். ஃபார் லெட்டர் இங்கே தான் நம்ம ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். வித்தின் சிங்கிள் கோட்ஸில் நான் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் இந்த ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு there's a colon here and இது என்ன ஆகும்னா இது வந்து print letter end is equal to அப்படின்ற இந்த லூப்குள்ள ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கேரக்டராக அப்படி எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா C, அதுக்கப்புறம் O, அப்புறம் M, அப்புறம் P, U, T, E, R சிங்கிள் கேரக்டர்ஸாக எடுத்து this loop gets executed for each and every character. Once we are done with the last value என்ன ஆகும்னா the control goes to the else part. ஸோ else partல இந்த end of loopன்றது print ஆகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், it takes the first character, prints the letter and a blank space. ஒரு blank space இருக்கு. அடுத்த letter a blank space, அடுத்த letter blank space, அடுத்த letter blank space. மாதிரி இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் print பண்ணிட்டு அதுக்கப்புறம் else partல ஒரு \n. ஸோ control comes here and அதில் வந்து end of loopன்றது print ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வச்சு எழுதுறோம் இல்லையா, அதுதான் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் வீடியோவை நான் வந்து பார்ட் 3ல் போடுறேன். ஸோ என்னோட பார்ட் 3 வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். Hope you found this video helpful.
ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை என்னோட வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை ASCII Education channel and share it with your friends too. Thank you.